அம்மா கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாருக்கா. 2-3 தடவை வெளியிலயும் எதிர்ச்சியா மீட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா தான் பழகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல டைப்க்கா. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. என்கிட்ட ரொம்ப மரியாதையா தான் நடந்துப்பாரு. அவருக்கும் என்னோட கேரக்டர் பிடிச்சு போய் ப்ரொபோஸ் பண்ணாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்ப அதுல என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா? இல்லக்கா. அப்புறம் ஏன் அழற? அவங்க வீட்ல உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கக்கா. லவ் பண்ண ஆரம்பிச்சு 2-3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம்னா எப்படிக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையிலயா நம்ம குடும்பம் இப்ப இருக்கு. அதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்க்கா. தேனு, எப்போ ஒருத்தனுக்காக நீ மனசை விட்டு அழ ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கப்புறம் உன்னால அவனை பிரிஞ்சு வாழ்க்கையே வாழ முடியாது. இங்க பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? அப்ப சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அக்கா வேண்டாம்க்கா. ஏய், நீ லவ் பண்ணலனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறோம். அந்த வயசும் உனக்கு வந்துருச்சு. என்ன, வர்ஷினி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் விஷயத்த பத்தி வீட்ல பேசலான்னு இருந்தேன். இப்ப அதுக்கு முன்னாடியே பேசணும் போல. நான் ஜனாமா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி நான் புரிய வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம உன் கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். வேண்டாம்க்கா. ஏய், ஏன் வேண்டான்னு சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க தானே லவ் பண்ண? ஆமாக்கா, ஆனா இப்ப வேண்டாம். அதுதான் ஏன்? இன்னும் உன் வாழ்க்கையே சரியாகல. அம்மா இன்னும் ஜனாமா கூட சேரல. அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது எனக்கு இப்ப கல்யாணம் தேவையா? ப்ளீஸ்க்கா, எனக்கு டைம் கண்டிப்பா வேணும். நான் சொன்ன பிரச்சனை எல்லாமே சரியாகணும். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில இருக்கணும்க்கா. யாரு மனசுலயும் எந்த குறையும் இருக்க கூடாது. ப்ளீஸ்க்கா, என்னை கட்டாயப்படுத்தாத. நான் அரவிந்த் கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஜனமா, இந்த பொண்ணு யாரு? தமிழோட தங்கச்சி தேன்மொழி. தேன்மொழி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஹானர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். நல்லதுமா. ஏன் ஜனம்மா, உங்க வீட்லயும் ஒரு மாப்பிள்ள இருக்காரே, அவருக்கு வர்ஷினி கட்டி வைப்பீங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி உங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண பையனுக்கு பேசி முடிச்சிட்டீங்களே. அக்கா, எங்களுக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, பிள்ளைங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான். அதுவும் சரிதான். நம்ம காலத்துல எல்லாம் மாப்பிள்ளை இவர்தான்னு கையை கட்டினா போதும், முகத்தை கூட பார்க்காம கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப பிள்ளைங்கெல்லாம் அப்படியா? மாப்பிள்ளை இவர்தான்னு அவங்களே பார்த்து சொல்லிடுறாங்க. நாமளும் அதுக்கேத்த மாதிரி சம்மந்தத்தை பேசி முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு மீனா. என்ன? நாளை பின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைனா நீ தான் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்ட அப்படின்னு நம்மள எதுவும் பிளேம் பண்ண முடியாதுல்ல. வந்துட்டாங்க சொந்தக்காரங்கன்னா உரிமையா நின்னு ஏன் மாமன் பொண்ண கட்டி வைக்கலன்னு கேள்வி கேட்கணும். இவங்க ஒத்து ஊதறதுக்குனே வந்திருக்காங்க. ஜனாமா, இப்போ தமிழோட குடும்பம் எல்லாம் உங்க பார்வையில தானே இருக்கு? ஆமா, அவ குடும்பம் என் குடும்பம்னு வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே என் குடும்பம் தான். இங்கதானே இருந்தாங்க, அப்புறம் எதுக்கு வேற இடத்துக்கு போய் தங்கிருக்காங்க? தங்கச்சி காலேஜ் இங்க இருந்து கொஞ்சம் தூரம். அதான் அம்மா தங்கச்சி காலேஜ் பக்கத்திலே போயிடலான்னு போயிட்டாங்க. ஓ ஜனாமா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இப்பதான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு. என் பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நாங்க வரம் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பொண்ணை காட்டிட்டோம். எதுவுமே வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். தேன்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். வரதட்சணை சீரு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. எங்க வீட்டுல நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்.
என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஜனாமா. சேது, அத்தா டேய், நீங்க இருந்து கிளம்பு. எங்க அத்தா? நீங்க இருக்க வேணாம் சேது. ஈசிஆர்ல இருக்கிற நம்ம வீடு இருக்குல்ல, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும். ஏன் அத்தா? நான் இங்க இருந்தா என்ன? டேய், நீ என்ன பெரிய தியாகியா? இந்த கல்யாண சம்பந்தமா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. அதுவும் நாம விருப்பப்பட்ட பொண்ணு கல்யாணத்துக்கு நாமளே வேலை பார்த்தா அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாதுடா. சேது, நீ முதல்ல கிளம்பு. பரவாயில்ல அத்தா, வர்ஷினி எனக்கு இல்லைன்னு ஆயிருச்சு. இனி வர்ஷினிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நானே என் மனசை தேத்திக்கிறது தானே நல்லது. இங்க இருந்து ஒதுங்கி போய் தனியா அந்த இடத்துல தங்கி இருந்தா இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அத்தா. வர்ஷினி ஞாபகமா வரும். இங்க உங்க கூட எல்லாம் நான் ஜாலியா இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்குது அத்தா. நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அத்தா. நான் வரேன். சிபி, தமிழ், இந்த ஒன் சைட் லவ் மாதிரி பெரிய பெயின் எதுவுமே இல்லைல்ல? பாரா, சாருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது போல. அப்படியே அந்த பெயினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம லவ்வையும் டபுள் சைடு ஆக்கி விட்டுருங்களேன். ஏய், ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே, உடனே குத்தி காட்டிடுவியே. உங்க மாமன் பையனோட ஒன் சைடு லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது. கூடவே இருக்கேன். நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா உங்க அத்தை பொண்ணு. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா? புரியாது. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. தமிழ், உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல சம்பந்தம், பையனை கூட எனக்கு நல்லா தெரியும். நானே பார்த்திருக்கேன், நல்ல பையன்தான். ஆனா ஏன் தேன் கல்யாணத்துக்கு வேணாம்னு சொன்னா? அதுவா, என்ன அவளுக்கு ஒன் சைடுல வா? இது ஒன் சைடெல்லாம் இல்ல, டபுள் சைடு தான். டபுள் சைடா? நீ என்ன சொல்ற? தேனு ஒரு பையனை லவ் பண்றா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறா. அதான். யார தமிழ்? யார் அந்த பையன்? அரவிந்த். ஹேய், நம்ம அரவிந்தா? வினோத் தம்பி அவனா? அவன்தான். அவன் ரொம்ப நல்ல பையன் தமிழ். பரவாயில்ல, தேனு சரியான ஆளதான் சூஸ் பண்ணிருக்கா. ஓ, இதான் விஷயமா? அதான் அன்னைக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டதுக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னீங்களா?